ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னைக்கு ஈவினிங் விலாக். இன்னைக்கு வந்தோனே சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாவு சப்பாத்திக்காக என்னோட கிரைண்டரில் தான் நான் எப்பயுமே மேக் பண்ணுவேன். நம்ம தேவையான அளவு சப்பாத்தி மாவை போட்டுட்டு, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, அதில் தண்ணி ஊற்றிட்டே இருந்தோன்னா, அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். அது தெரியிற அளவு ஊற்றுனோன்னா, அப்புறமா அது திரண்டு வரும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணோன்னா, நம்ம கரெக்டாக இருக்கும். இது இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த சப்பாத்தி மாவு பிணையிறது ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா எனக்கு அது ரொம்ப டஃப்பான ஜாபாக தெரியும். இது இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள் வந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதை எடுத்து பவுட்ரு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து தக்காளி தொக்கு செஞ்சுருந்தாங்க எங்கள் மாமியார். அவங்க நல்லா டெலிஷியஸாக செய்வாங்க. அது பார்க்கவே நல்லா டெலிஷியஸாக இருந்தது. நாட்டு தக்காளி கூட. அதனால் ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது சாப்பிட்டப்ப. அப்புறம் சப்பாத்தி போட்டோம். சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுட்டு, ஃபஸ்ட்டு பசங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது. அதுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டு சிம்பிளாக டின்னரை இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு மார்னிங் என்ன விலாக்னு போடுறேன்.